ஃப்ரைடே மார்னிங் ஃப்ரைடேனாவே எல்லாருக்கும் என்ன வேலை இருக்கும்? வீட்டை தொடச்சி பூஜை பண்ணுற வேலை தானே. எனக்குமே அதே வேலை தாங்க இருந்தது அன்றைக்கி. காலையிலேயே சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு பூஜை வேலையை ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு சாமிக்கு பூவெலாம் வச்சிடலான்ட்டு பூ தான் வச்சுருந்தேன். எப்போவுமே முன்னாடியே பூ வாங்கி வச்சுருவேன். அதுக்குன்னு பார்த்து மறந்து வந்துட்டேன். என்னடா இது சாமிக்கு பூ இல்லையே, பூ இல்லாமல் எப்படி பூஜை பண்ணதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கரெக்டாக பூக்காரம்மா வந்துட்டாங்க. சாமி தான் பார்த்து அமுச்சு வச்சாருன்னு நினைக்கிறேன். சரி நமக்கு பூ கிடச்சா போதும்ன்ட்டு நானும் பூ வாங்கி சாமிக்கு வச்சு சாமியும் நல்லா திருப்தியாக கும்பிட்டாச்சு. பொங்கலுக்கு ஊருக்கு போயிடும்போது அங்கே வாழை மரத்தில் கொலை தள்ளியிருந்ததுங்க. அதுதான் அங்கே வாழைத்தண்டும் வாழைப்பழம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுதான் அன்றைக்கி சாமிக்கு வச்சும் படைச்சிருந்தேன். நம்ம வீட்டு தோட்டத்தில் மருந்து போடாமல் ஃப்ரெஷ்ஷாக விளைஞ்சது வேறு. அதுவுமே நல்லா குழந்தைங்களுக்குமே நல்லா யூஸ் ஆச்சு. சமையல் கத்திரிக்காய் காரக்குழம்பு, கேரட் பொரியல், கீரை பொரியல், அப்புறமா முட்டை அவிச்சு வச்சுருந்தேங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்பிள், நட்ஸு, அப்புறம் டேட்ஸ் போட்டு ஜூஸ் மாதிரி குடித்தாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிளாக முடிச்சாச்சு.